இந்த ஓரங்கள்லேயே கொஞ்சம் நம்ம வந்து மைதா தடவிட்டோம்னா இந்த இது இப்படி எடுக்கும்போது இந்த ஷீட் ஒட்டும் அந்த மைதா ஷீட்டு இப்படி வருது. கேப் இல்லாமல் அதே மாதிரி ஒட்டி ரெசிபி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன் சமோசா. இது எல்லா டீ கடைகளிலும் எல்லா ஸ்நாக்ஸ் கடைகள்லையும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆனியன் சமோசா வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு தரது அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். ஆனியன் சமோசா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 400 கிராம், கேரட் 100 கிராம், கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, வரமிளகாய் தூள் 3/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 1/2 லிட்டர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு வந்து ஒரு கப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிருச்சு நல்லா. இந்த பிசைஞ்சு வச்ச மாவு வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா அப்படியே தட்டு போட்டு மூடி ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு, அது ஊறிட்டு இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆனியனில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 400 கிராம், அதாவது 4 பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம். அதை வந்து தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் கேரட் வந்து சிறிதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து நம்ம வடசட்டி வச்சுட்டு வடசட்டி சூடானதும் அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கிடக்கூடாது. அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அதனால் வந்து நம்ம லேசாக வதக்கி எடுத்துக்கணும். அடுத்தது சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சுருளை வந்ததும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேல் மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஆனியனும் ரெடியாக இருக்குது. இப்போ சமோசா செய்கிறதுக்கு முதல்ல அந்த சமோசா சீட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா பாருங்கள் ஊறி ரெடியாக இருக்குது. இந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பலகை, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவை வந்து பிரித்து குட்டி குட்டியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சப்பாத்தி போடுற மாதிரி ஒரு 4-5 உருண்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேய்ச்சி வச்ச சப்பாத்தியில் ஒரு சப்பாத்திக்கு மேலே ஆயில் வந்து தடவிட்டு கொஞ்சமாக மைதா தூள் வந்து நம்ம தூவினோம்னா அது மேலே இன்னொரு சப்பாத்தி சேர்த்துறோம். இப்படி ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம அடுக்கிட்டு கடைசி சப்பாத்திக்கும் ஆயில் தடவ வேண்டாம். 5 சப்பாத்தியும் நல்லா ஒன்றா வந்து சேர்த்திட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். பெருசாகும். இப்போ நம்ம வந்து 5 சேர்த்துக்கனால இப்போ தேய்க்கும் போது நல்லா பெருசாக வரும். இப்போ சப்பாத்தி பாருங்கள் நல்லா தேய்ச்சாச்சு. இந்த சப்பாத்தியை வந்து நம்ம தோசைக்கல் சூடானதும் அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. மாவு வந்து கலர் மாறுற வரைக்கும் இருக்கணும். இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு இது தனித்தனி லேயராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இப்படி லேசான லேயராக நமக்கு வரும். இப்போ நம்ம சமோசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனித்தனி லேயராக நம்ம பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துட்டு அது ஓரங்களில் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயராகவோ ஒரு ரெக்டாங்கிளாவோ வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது ரெக்டாங்கிளாக வந்திருக்கு. இதை வந்து 3 பகுதியாக நம்ம பிரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ கட் பண்ணியாச்சு. இது வந்து சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஆனியனும் ரெடியாக இருக்குது, மசாலாவும். இப்போ இது வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இது எப்படி மடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு நம்ம கோன் மாதிரி இப்படி மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் அந்த கோனில் ஆனியன் நம்ம மசாலாவை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் வந்து இப்படி மடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்து வச்சுருப்போம். அதை தொட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா ஓரங்கள்லேயும் மைதா மாவு அந்த பேஸ்ட்டு தடவிட்டு நல்லா ஒட்டிட்டோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாது. இது கொஞ்சம் மேலே இதாக இருந்தாலும் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு அந்த வந்து ஆனியனில் வந்து ஆயில் போயிடும். அதனால் இதை மட்டும் கவனமாக நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முக்கோணம் இந்த சேஃப் வந்து சமோசா சேஃப் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம வந்து சமோசா வந்து அந்த ஆயிலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வச்சுட்டு இப்போ வந்து சமோசாவை எடுத்துடலாம். பாருங்கள், ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இதை வந்து குழந்தைங்களுக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.